Alright, so guys, this is your sign. Welcome back to a new vlog. Baby, so he and dude, இப்போ தான் வந்து நான் அசர் ப்ரேயர் போயிட்டு வந்தேன். அண்ட் இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:40 ஆகுது. அண்ட் இன்னும் வந்து இஃப்டார் இருக்குது, 30 to 40 minutes இருக்குது. அண்ட் நான் வந்து இங்கே vlog மேக் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் எதனாலனாக்கா இன்றைக்கி வந்து இல்லை ரம்ஜான் பீரியடில் வந்து 30 days வந்து தராவே ப்ரேயர் இருக்கணும். அதை பற்றி தான் வந்து இந்த vlog. அண்ட் dude, என்னால் வந்து சத்தமாக பேசக்கூட முடியல, பிகாஸ் நான் நோன்பு. எவ்வளோ சத்தமாக பேச முடியுமோ அவ்வளோ சத்தமாக பேசுகிறேன். சவுண்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுனாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் டூட், அந்த ப்ரேயர் வந்து 30 days படிக்கணும். எவ்ரிடே வந்து 20 ரகாத் அப்படின்ட்டு சொல்லி தராவே ப்ரேயர் ஸ்டார்ட் ஆகிரும். அப்ராக்சிமேட்டாக வந்து 8:47-48 அந்த நேரத்துக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். முடியாது வந்து 10:15 ஆயிரும் நைட்டுக்கு. இதே மாதிரி வந்து 30 days படிக்கணும். ஸோ பார்க்கலாம், என்னால் எவ்வளோ vlog லாங்காக பண்ண முடியுமோ அவ்வளோ லாங்காக பண்ணுறேன். அண்ட் இப்போது நான் வந்து இஃப்தாருக்கு போகணும், டைம் ஆயிடுச்சு. லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் ஏதாவது புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் டூட் நான் போடுற லேட்டஸ்ட் vlogலாம் டக்குன்னு உங்களுக்கு ரீச் ஆகும். வித்தவுட் டைம் வேஸ்டிங், லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். அண்ட் டூட், இந்த அவுட்ஃபிட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். much later. ஃபைனலி டூட், ப்ரேயர் போயிட்டு வந்தாச்சு, நோம்பு முடிச்சாச்சு. அண்ட் இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னாக்கா ஒரு ப்ரெஷ் ஒன்று வாங்கணும். அதுக்காக தான் வடமலை போய்ட்டுருக்குறோம். நாங்கள் போய்ட்டு உங்களுக்கு vlog கண்டினியூ பண்ணுறேன், எந்த ப்ரெஷ் வாங்குகிறோம் அப்படின்ட்டு சொல்லி. இந்த ரெண்டில் வந்து எது வாங்கணும் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ரெண்டுமே ஒரே கலர் தான். இந்த ரெண்டில் எது நல்லாயிருக்கு அப்படின்ட்டு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதுவும் பார்க்குறோம் எந்த மாதிரி வாங்கலாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இது வேறு டைப்பாக இருக்குது, இது துணி மாதிரி இருக்குது. பட் ரெண்டில் எது வாங்குறது அப்படின்ட்டு சொல்லி தான் இப்போ ஒரு பிரச்சனை. டூட், இது ரெண்டு வாங்கியிருக்கோம். அண்ட் இப்போ இங்கே நேராக போயிட்டு பில் கவுண்டர் போய் பில் பே பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பணும். அண்ட் கிளாத்தும் வாங்கணும். இப்போது கோத்ரேஜ் ஒன்று வாங்கணும், காருக்கு வைக்கிறதுக்கு, ஸ்மெல்லுக்கு. அண்ட் பேக் டு பாயிண்ட், ஃபைனலாக வந்து ஷாப்பிங் பண்ணியாச்சு. கார் கிளீனர் ஒன்று, டஸ்ட்டு கிளீனர் ஒன்று, ஏர் ஃப்ரெஷ்னர் ஒன்று நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கார் ரன்னிங்கில் இருக்கிறதுனால வந்து காமிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அண்ட் இந்த டஸ்ட்டு கிளீனர் ஒன்று, இந்த கிளாத் ஒன்று, அண்ட் அப்புறமா வந்து ஏர் ஃப்ரெஷ்னர். இது வந்து டோட்டலாக 4 பொருட்கள் வாங்கணும். எல்லாத்துக்குமே சேர்த்து வந்து 800 ரூபாய் கிட்ட ஆயிடுச்சு பில்லு. அண்ட் இப்போது இங்கேருந்து நேராக வந்து இஷா தொழுகைக்கு தான் போகணும். அண்ட் நான் நேராக இஷா தொழுகைக்கு போய்ட்டு உங்களுக்கு vlog கண்டினியூ பண்ணுறேன். அது முடிச்சுட்டு 8:47 வந்து தராவே ப்ரேயர் இருக்குது. அது முடிச்சுட்டு நைட் அவுட் போனால் போவோம். அப்படி இல்லைனாக்கா ப்ரேயர் முடிச்சுட்டு இந்த vlog இதோட எண்ட் பண்ணிக்கலாம். முடியல டூட், இந்த ரோடும் நம்மளுக்கும் செட் ஆகிறது இல்லை. டிராஃபிக்கு என்ன டிராஃபிக் எங்கள் ஊரில். ஃபைனலாக எல்லாமே முடிஞ்சிருச்சு. நாங்கள் நோம்பும் முடிச்சிட்டோம், மக்ரிப் ப்ரேயருக்கும் போயிட்டு வந்துட்டோம். இப்போ இஷா ப்ரேயருக்கு போகணும், இஷா தொழுகைக்கு போகணும். அண்ட் இது எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சுட்டு கார் பார்க்கிங் பண்ணிவிட்டு நான் வந்து நேராக இந்த மஸ்ஜிதில் தான் வந்து இப்போ ப்ரேயருக்கு போகணும். கார் பார்க் பண்ணிவிட்டு திங்ஸ் எல்லாம் வீட்டில் வச்சுட்டு வரணும். நான் இங்கே வந்துட்டு உங்களுக்கு vlog கண்டினியூ பண்ணுறேன். முடியல டூட், ரொம்ப வேர்வையாக இருக்குது. ஸோ ஸ்டே டியூன். ஸோ வேஹி பாருங்கள் டூட் எப்படி இருக்குன்னு சொல்லி. A few minutes later. much later. ஃபைனலாக டூட், தராவே ப்ரேயர் முடிஞ்சிருச்சு. நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நைட் அவுட் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ இந்த vlog எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து என்னால் அவ்வளோவா vlog மேக் பண்ண முடியல. ஸோ நம்ம நெக்ஸ்ட் vlogல சந்திக்கலாம். இந்த vlog எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பட் வந்து டூட், இந்த vlog ஃபுல்லாகவே வந்து நைட்லேயே போயிடுச்சு. அதுதான் எனக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்குது. நான் நைட் vlogயே மேக் பண்ணுறது கிடையாது. நோம்பு வச்சுருக்கிறதுனால வந்து என்னால் வந்து அவ்வளோவா vlog மேக் பண்ண முடியல காலையில். அதனால தான் வந்து ஈவினிங் டைமில் vlog மேக் பண்ணுறது. ஸோ அவ்வளோதான் டூட், நம்ம நெக்ஸ்ட் vlogல சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.